Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் அதோடைய ஒரு சில கான்சிக்வன்சஸ் அல்லது அதுலேருந்து நம்ம வேறு என்ன ரிசல்ட்ஸ் வந்து டெரைவ் பண்ணலாம் அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம குயிக்காக யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபலோட ஸ்டேட்மெண்ட்டை ரீகால் பண்ணிக்கலாம். எக்ஸுங்கிறது பனாக் ஸ்பேஸ், ஒய்ங்கிறது வந்து ஒரு நான்லீனியர் ஸ்பேஸ், ரெண்டுமே ஓவர் த சேம் ஃபீல்ட் எஃப். அதே நேரத்தில் ஸ்கிரிப்ட் எஃப்ங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அதில் உள்ள ஏதோ ஒரு சப்செட் ஸ்கிரிப்ட் எஃப்ங்கிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சப்செட் எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத பார்க்குறோம், வேர் எஃப் வேரி ஓவர் ஸ்கிரிப்ட் எஃப். இப்போ இந்த செட்டு வந்து ஒய்யில் பவுண்டட்னு இருந்ததுன்னா, பிடிடினா பவுண்டட், ஒய்யில் பவுண்டட்னு இருந்ததுன்னா இந்த கலெக்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி பவுண்டடாக இருக்கும். யூனிஃபார்ம்லி பவுண்டட்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து ஈங்கிற ஒரு பவுண்டட் செட்டு, எந்த ஒரு பவுண்டட் செட்டை எக்ஸில் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேர் எஃப் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் எஃப் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த பவுண்டட் செட். இப்போ இது வந்து சப்செட் ஆஃப் ஒய், இதுவே பவுண்டடாக இருக்கும். இன் பர்டிகுலர் ஈயை வந்து நம்ம யூனிட் பால் இன் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா, அதாவது க்ளோஸ்டு யூனிட் பால் இன் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா, நாம் ஆஃப் எஃப், இங்கே எஃப்ங்கிறது வந்து இந்த ஸ்கிரிப்ட் எஃப்பில் எப்படினாலும் வேரி பண்ணாலும் இதுவே வந்து ஒரு பவுண்டட் செட். ஸோ அதாவது நாம் ஆஃப் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி பவுண்டட் பை சம் நம்பர் எம். அந்த நம்பர் எம்ங்கிறது வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எஃப். ஓகே, ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன நம்ம சொல்லலான்னா, அல்லது ஒரு கமெண்ட் நம்ம என்ன சொல்லலான்னா, ஃபார் எவ்ரி எக்ஸ் இந்த செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் பவுண்டட் இன் ஒய்ன்னா யூனிஃபார்ம்லி பவுண்டட்னு நம்ம வந்து சொல்கிறோம். சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு கலெக்ஷன் இருக்குது. ஸோ ரிமார்க் ஸோ இந்த அசம்ஷன்ஸை வந்து வச்சுக்கலாம். லெட் ஸ்கிரிப்ட் எஃப்ங்கிறது வந்து சம் சப்செட் ஆஃப் பிஎல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், வேர் ஒய் இஸ் அ Banach space and x is a Banach space, y is a nonlinear space over the same field. So suppose there exists a x in x such that set of all f of x where f belongs to the script f is not bounded in y. ரைட், அதாவது இங்கே உள்ள ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகேஷன் போடுறோம். இங்கே ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எக்ஸ் இது வந்து பவுண்டடாக இருந்தால் யூனிஃபார்ம்லி பவுண்டட்னு வரப்போகுது. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஏதோ ஒரு எக்ஸுக்கு வந்து இந்த செட் வந்து நாட் பவுண்டட்னு எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்னா, நம்ம இந்த கலெக்ஷன் எடுத்துக்கோங்க. லெட் எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ் சச் தட் f of x is, அதாவது இந்த collection is bounded such that f of x, f in script f is bounded in y. அதாவது நம்ம x நாட்டுங்கிறது வந்து என்ன கலெக்ஷன்னா, ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, அந்த எலமெண்ட்டில் வந்து f of x இந்த கலெக்ஷன் செட் ஆஃப் ஆல் f of x இது வந்து பவுண்டட் இன் ஒய்னா அதை வந்து x நாட்டுங்கிற எலமெண்ட்டில் எழுதுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இந்த எக்ஸ் நாட் வந்து ஒரு சப்ஸ்பேஸ், தென் எக்ஸ் நாட் இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். சப்ஸ்பேஸ் ரெண்டாவது ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சப்ஸ்பேஸ்னால் வந்து 0 எலமெண்ட் இருக்கணும். எஃப் ஆஃப் 0 வந்து 0 விச் இஸ் அ பவுண்டட் செட். ஸோ அதனால் இந்த கலெக்ஷன் வந்து ஒரு நான் எம்டி செட் பிகாஸ் 0 வெக்டர் பிலாங்ஸ் டு எக்ஸ் நாட். அப்போது எந்தெந்த பாயிண்ட்லலாம் வந்து இந்த கலெக்ஷன் பவுண்டடாக இருக்கோ அதெல்லாம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு சப்ஸ்பேஸ். ஏன்னா எக்ஸில் பவுண்டட்னா ஆல்ஃபா எக்ஸில் பவுண்டட்,
எக்ஸில் பவுண்டட், ஒயில் பவுண்டட்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்லையும் பவுண்டட். ஸோ இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியும். ஹென்ஸ் எக்ஸ் நாட் இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்மக்கிட்ட என்ன அசம்ஷன் இருக்குன்னா, ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து இது வந்து நாட் பவுண்டட், அப்போது இது வந்து ஒரு ப்ராப்பர் சப்ஸ்பேஸ், ரைட், இஸ் அ ப்ராப்பர் சப்ஸ்பேஸ். ப்ராப்பர் சப்ஸ்பேஸ்னால் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இதோடைய இன்டீரியர் வந்து எம்டி. ஸோ திஸ் இம்ப்ளை இன்டீரியர் ஆஃப் எக்ஸ் நாட். இன்டீரியர் ஆஃப் எக்ஸ் நாட்னா என்ன? செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட்ஸ். யூஷுவல் அனாலிசிஸ் டெஃபினிஷன் தான். இது வந்து எம்டியாக இருக்கும், ஏன்னா வந்து எக்ஸ் நாட் வந்து ஒரு ப்ராப்பர் சப்ஸ்பேஸுங்கிறதுனால. ஓகே, ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இதோடைய காம்ப்ளிமெண்ட்டில் வந்து இது வந்து இதோடைய அர்த்தம் என்ன? எக்ஸ் நாட்டில் வந்து இந்த கலெக்ஷன் வந்து பவுண்டட், ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து பவுண்டட். ஓகே, அப்போ இதோடைய காம்ப்ளிமெண்ட்டில் என்ன ஆக போகுதுன்னா, இது வந்து நாட் பவுண்டட்னு வரப்போகுது. சின்ஸ் இன்டீரியர் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து எம்டிங்கிறதுனால இதோடைய காம்ப்ளிமெண்ட் வந்து டென்ஸ் இன் எக்ஸ். ஸோ இதுலேருந்து இது ஃபேக்ட்லேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, திஸ் இம்ப்ளை காம்ப்ளிமெண்ட் ஆஃப் திஸ், தட் இஸ் எக்ஸ் நாட்டுடைய காம்ப்ளிமெண்ட் பாருங்கள், இஸ் டென்ஸ் இன் எக்ஸ். அப்போ டெஃபனிஷன் எக்ஸ் நாட்டோடைய டெஃபனிஷன் என்ன? இந்த கலெக்ஷன் வந்து பவுண்டட் இன் ஒய். செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேர் எஃப் பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் எஃப் இஸ் பவுண்டட் இன் ஒய். அப்போ அதோடைய காம்ப்ளிமெண்டோடைய டெஃபனிஷன் என்ன? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் இந்த ஸ்கிரிப்ட் கலெக்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் பவுண்டட் அல்லது அன்பவுண்டட் இன் ஒய். அப்போ அந்த கலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, இஸ் டென்ஸ் இன் எக்ஸாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பாயிண்டில் நாட் பவுண்டட்னு எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு டென்ஸ் செட்டிலேயே வந்து இந்த கலெக்ஷன் வந்து நாட் பவுண்டட்னு வருது. ஓகே, இது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். ஓகே, ஏன்னா இந்த அப்சர்வேஷனை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட், கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஃபூரியர் சீரீஸ், அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் இந்த அசம்ஷன் அல்லது இந்த அப்சர்வேஷன். ஓகே, ஸோ நம்ம இப்போ கராலரிஸ் டு யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கராலரி வந்து, இப்போ நம்ம இங்கே ஸ்கிரிப்ட் எஃப்ங்கிறது வந்து ஏதோ ஒரு கலெக்ஷன் எடுத்துருக்கோம். இந்த கலெக்ஷனுக்கு பதிலாக ஒரு சீக்வன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இங்கே வந்து சீக்வன்ஸ்னால் நான் வந்து பவுண்டட்னா வந்து இதே ரிசல்ட் தான் என்னால் சொல்ல முடியும். நான் வந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அசம்ஷன் என்ன வச்சுக்கிறேன்னா, அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன், ரைட். ஸோ லெட் எக்ஸ் பி அ Banach space and y be a non-linear space over the same field F. அதே நேரத்தில் let Fn be a sequence in set of all bounded linear maps from x to y. இது என்ன மாதிரி சீக்வன்ஸ்னா, such that Fn of x, right, for every such that for every x in x, Fn of x, இந்த சீக்வன்ஸ் பார்க்குறீங்க, the sequence Fn of x, இது வந்து yல இருக்க போகுது. the sequence in y converges. ஸோ நம்மக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பவுண்டட் மேப்ஸ் இருக்குது ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். எக்ஸ் டு ஒய்க்கு போகக்கூடிய பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் மேப்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எக்ஸ் Fn of x கன்வர்ஜஸ். ஸோ கன்வர்ஜஸ்னால் இது வந்து பவுண்டடாக இருக்க போகுது, ரைட். கன்வர்ஜஸ்னால் பவுண்டட். நம்ம வந்து ஏன் பவுண்டட் வச்சுட்டு ஒர்க் பண்ணலைன்னா, பவுண்டட் வச்சுட்டு ஒர்க் பண்ணால் யூனிஃபார்ம் பவுண்டட்னு தான் சொல்ல முடியும். நம்ம இங்கே கன்வர்ஜஸ்ங்கிறதுனால வேறு ஏதாவது இதுலேருந்து டெரைவ் பண்ண முடியுமா? ஸோ இங்கே கன்வர்ஜ் ஆகிறதுனால நவ் ஃபார் எக்ஸ் இன் எக்ஸ் define f of x equal to limit n tending to infinity fn of x. இது வந்து ஒரு வெல் டிஃபைன், ஏன்னா வந்து fn x converges. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணோன்னா then number 1, f is a bounded linear map and norm of fn வந்து என்ன சொல்ல முடியும், and norm of fn is less than or equal to limit infimum n tending to infinity norm of fn, right. further இது வந்து less than or equal to supremum of norm of fn
supremum வந்து taken over all natural number, this is a finite number, right? This is a finite number. இது வந்து ஆப்வியஸான ஃபேக்ட். ஏன்னா வந்து இங்கே வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டட் இருக்குது. ஃபார் எவ்ரி எக்ஸ் எஃப்என்எக்ஸ் கன்வர்ஜஸ். அப்போ எஃப்என் ஆஃப் எக்ஸ் பவுண்டட். ஸோ அதனால் வந்து யூனிஃபார்ம்லி பவுண்டட்னு வரப்போகுது. அதாவது யூனிஃபார்ம்லி பவுண்டட்னா நாம் ஆஃப் எஃப்என் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு சம் நம்பர் எம் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர். அதனால் சுப்ரீமமும் வந்து ஃபைனைட்னு வரப்போகுது, ரைட்? ஸோ இது வந்து நோன் ஃபேக்ட். அதே நேரத்தில் இதையும் உங்களால் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு எஃப்ஜேயும் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் எஃப்என். ஹென்ஸ் லிமிட் இன்ஃபிமம் இஸ் ஆல்சோ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் எஃப்என், நாம் எஃப்என். ஸோ இதுவும் வந்து நோன் ஃபேக்ட் தான். ஆனால் நாம் ஆஃப் எஃப் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் நாம் ஆஃப் எஃப்என். ஸோ இதையும் நம்ம இதோட சேர்த்து டெரைவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் இஃப் ங்கிறது வந்து ஏதோ ஒரு டோட்டலி பவுண்டட் செட்னு எடுத்துக்கோங்க. டோட்டலி பவுண்டட் சப்செட் இன் எக்ஸ். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா எஃப்என்எக்ஸ் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி ஆன் இ. இதை நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். எப்போன்னா இ இஸ் அ டோட்டலி பவுண்டட் செட். தென் எஃப்என்எக்ஸ் சிஜிஎஸ்னா converges to f of x uniformly on E, right? ஏன்னா ஒரு பாயிண்ட்டில் நம்ம கன்வர்ஜென்ஸ் பேசலாம். fn of x converges to f of x. ஒரு செட்டில் அது வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸா. இங்கே வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் எப்போன்னா E வந்து ஒரு டோட்டலி பவுண்டட் செட். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு மேப் இருக்குது. கிவன் வந்து f of x equal to limit n tending to infinity fn of x. ஸோ இதுலேருந்து நம்மளால் குயிக்காக என்ன வெரிஃபை பண்ண முடியும்னா ஏக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு f from x to y is a linear map. இதால் இதை நம்ம குயிக்காக வெரிஃபை பண்ண முடியும். ஏன்னா வந்து f of alpha x ப்ளஸ் alpha x1 ப்ளஸ் x2 பாருங்கள், ரைட்? இது வந்து என்னென்னா லிமிட் n tending to infinity fn of alpha x1 x2. இதுக்கப்புறம் வந்து அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்சஸ் தான். இங்கே வந்து என்னென்னா லிமிட் நம்ம எடுக்கலை. ஃபஸ்ட்டு லிமிட்டை மறந்துடுங்க. fn வந்து லீனியர். fn லீனியர்னால் இது என்ன ஆக போகுதுன்னா ஆல்ஃபா fn of x1 ப்ளஸ் fn of x2, ரைட்? ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்னா fn of x1 converges to f of x1, fn of x2 converges to f of x2, ரைட்? நம்மக்கிட்ட அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, வெக்டர் அடிஷன் இருக்குது, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ரெண்டு கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன சொல்ல முடியும்னா திஸ் ஈக்குவல் டு லிமிட்டை வந்து இண்டிவிஜுவலாக கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் f of x1 ப்ளஸ் f of x2 for all x1 x2 in x and alpha in f. ஸோ லீனியாரிட்டி வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான விஷயம். ஆனால் நம்ம வந்து நாம் ஆஃப் எஃப் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் நாம் ஆஃப் எஃப்என். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெண்டாவது நம்ம இங்கே இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபேக்டர் என்னென்னா நாம் இஸ் கண்டினியூவஸ், ரைட்? நாம் இஸ் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா since norm is continuous and fn of x converges to f of x in y, right? Norm is continuous in any non-linear space. நம்மக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் இருக்குது fn of x converges to f of x. ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா we have norm of f of x இது வந்து ஈக்குவல் டு லிமிட் நாம் ஆஃப் fn of x. ஓகே, ஆனால் இங்கே நாம் ஆஃப் fn of xங்கிறது என்ன? fnங்கிறது வந்து லீனியர் மேப். ஸோ அதனால் இது வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நாம் fn இன்ட்டு நாம் எக்ஸ். ஓகே, நாம் fn இன்ட்டு நாம் எக்ஸ். இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நாம் ஆஃப் fn of x, இன்னொரு சீக்வன்ஸ் வந்து நாம் fn டைம்ஸ் நாம் எக்ஸ். இப்போ இது ரெண்டும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால
நம்ம லிமிட் வந்து அப்ளை பண்ணால், அதாவது லிமிட் இன்ஃபிமம் லிமிட் சுப்ரீமம் அப்ளை பண்ணால் இது வந்து ப்ரிசர்வ் ஆகும். ரெண்டாவது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா லிமிட் இன்ஃபிமம் ஈக்குவல் டு லிமிட் சுப்ரீமம் ஈக்குவல் டு லிமிட். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா திஸ் இம்ப்ளை லிமிட் which is same as limit infimum. ஏன்னா வந்து இங்கே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் norm of fn of x, this is less than or equal to limit infimum of norm of fn times norm x. ஏன்னா norm xக்கு வந்து எந்த ரோலும் இல்லை லிமிட்டில், ஆனால் இது வந்து லிமிட் தான். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் லிமிட் ஆஃப் norm fn x. ஸோ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா norm of f of x is less than or equal to limit infimum of norm fn into norm x. இப்போ norm x ஆல் இங்கே வந்து டிவைட் பண்ணிடுங்க whenever x not equal to 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா this imply norm of f is less than or equal to limit infimum of norm of fn in n tending to infinity. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டை வந்து நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டாவது என்ன ப்ரூவ் பண்ணோம்னா E is a totally bounded set in Xன்னா இந்த Fn converges to F uniformly on this set. அதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸோடைய டெஃபினிஷன் என்ன? ஸோ பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ்னால் பாயிண்ட்டை பொறுத்து நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் such that norm of fn of x minus f of x is less than epsilon for every n greater than or equal to n which depends on epsilon which depends on x also. ஆனால் யூனிஃபார்ம்னா என்ன அர்த்தம்? which does not depends on the point. ஸோ அதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ b for epsilon greater than 0 there exist points x1 x2 etc xm in E such that E is a subset of ball center at x1 radius epsilon union ball center at x2 radius epsilon union etc union ball center at xm radius epsilon. இது வந்து யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல்லேருந்து வந்துடும். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து x1 x2 xm இதில் எல்லாம் வந்து fn of xj converges, right? Since fn of xj converges, இப்படி ஆரோ போட்டு எழுதுனா அதுக்கு பேர் வந்து convergesங்கிறதுனால when n tending to infinity there exists a stage nj in n such that norm of fn of xj minus f of xj is less than epsilon for all n greater than or equal to nj, right? where j equal to 1 to m. ஏன்னா இந்த m பாயிண்ட்ஸில் நம்ம பார்க்குறோம், இந்த m பாயிண்ட்ஸ் x1 x2 xmல பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து n ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். let n equal to maximum of n1 n2 etc nm. ஏன்னா வந்து x1க்கு n1 எக்ஸிஸ்ட் ஆகுது, x2க்கு n2 எக்ஸிஸ்ட் ஆகுது எக்ஸெட்ரா. ஆனால் நம்ம இந்த எல்லா பாயிண்ட்டுக்கும் x1 to xm எல்லா பாயிண்ட்டுக்கும் வந்து ஒரே ஸ்டேஜ் வேணும்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஆஃப் இந்த நம்பர் பார்த்தோம்னா norm of fn of xj minus f of xj less than epsilon for all n greater than or equal to n and for all j ரெண்டுத்துக்கும் வந்து ஒர்க் ஆயிரும். ஜேக்கும் எல்லா பாயிண்ட்டுக்கும் m பாயிண்ட்டுக்கும் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜுக்கும் ஒர்க் ஆகணும். ஸோ அதனால் n equal to maximum of this. ஸோ இது வந்து நம்ம இந்த m பாயிண்ட்ஸில் மட்டும் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸை வந்து சொல்லியிருக்கோம். இப்போ வந்து எவ்ரி பாயிண்டில் சொல்லணும். ஸோ லெட் x belongs to E, இந்த பாயிண்ட்டுக்கும் வந்து இந்த சேம் ஸ்டேஜே வந்து ஒர்க் ஆகுதுன்னு நம்ம சொல்லணும், ரைட்? கன்சிடர் norm of fn of x minus f of x. Consider for n greater than or equal to n norm of fn of x minus f of x. இப்போ வந்து x எங்கே இருக்குது? x வந்து ஈயில் இருக்குது, ஆனால் E வந்து subset of union of this m balls. அப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் பாலில் வந்து இந்த x இருக்க போகுது. ஸோ அதை வந்து நம்ம xjன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த xjயை கரஸ்பாண்டிங்கான டேர்ம்ஸை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு fn of x minus fn of xj plus fn of xj. அதே மாதிரி f of xj ஆட் பண்ணிடுங்க. f of xj
f of xj minus f of x. Okay, minus f of x. ஸோ இங்கே வந்து இப்போது fn of x fn of xj கம்பைன் பண்ணுறேன், f of xj f of x அதை கம்பைன் பண்ணுறேன், மீதி டேர்ம்ஸை லெஃப்ட் அவுட்டாக அதை கம்பைன் பண்ணிடுங்க மீதி டேர்மை. ஸோ திஸ் இஸ் less than or equal to fn of x minus fn of xj plus fn of xj minus f of xj plus f of x f of xj minus f of x. ஓகே, இந்த மாதிரி கம்பைன் பண்ணியிருக்கோங்க. இப்போ இதை வந்து less than or equal to norm fn into norm of x, norm of fn into norm of x minus xj. அதே மாதிரி லாஸ்ட் டேர்மும் வந்து norm of f into norm of x minus xj, ரைட்? இது வந்து தேர்ட் டேர்ம். இப்போ மிடில் டேர்ம் மட்டும் பார்க்குறீங்க, ரைட்? மிடில் டேர்ம் வந்து எப்படி வரும்னா norm of fn minus f into norm of xj, ரைட்? norm of fn minus f into norm of xj. ஸோ ஓகே, ஸோ இதை இப்படி எழுதாமல் அப்படியே வச்சுக்கோங்க, ரீடைன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் norm of fn of xj minus f of xj, அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ fn வந்து கன்வர்ஜஸ் பாயிண்ட் வைஸ் பவுண்டட்னு கொடுத்துருக்காங்க, அதனால் fn வந்து யூனிஃபார்ம்லி பவுண்டட். ரெண்டாவது norm of f less than or equal to limit supremum of norm of fn. ஸோ அதனால் norm of fn norm of f ரெண்டுமே வந்து பவுண்டட் பை சேம் நம்பர். ஸோ திஸ் இஸ் less than or equal to m into norm of x minus xj. ஆனால் norm of x minus xj less than epsilon, ரைட்? less than epsilon, ஏன்னா x belongs to, ஸோ இங்கே வந்து அந்த ஃபேக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், x belongs to b of xj comma epsilon. அதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த fn of xj f of xj தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ x belongs to b of xj epsilon. ஸோ அதனால் வந்து இது epsilon less than epsilon. ஸோ திஸ் இஸ் m into epsilon. இதுலேயும் வந்து norm of fவும் வந்து less than m. இது வந்து n greater than capital N, ரைட்? ஏன்னா நம்ம வந்து கன்சிடர் ஃபார் n greater than capital N தான் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து norm of fn of xj minus f of xj less than epsilon தெரியும். ஸோ அதனால் இது வந்து லாஸ்ட் டேர்ம் வந்து less than epsilon. ஸோ இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2m plus 1 into epsilon where norm of f less than or equal to limit infimum norm fn, இது less than or equal to m. இது வந்து பை பார்ட் A. ஸோ அதனால் இந்த ரெண்டும் less than or equal to norm mனு வந்துடும் டைம்ஸ் எப்சிலன். ஸோ அதனால் நமக்கு இந்த ஃபேக்ட் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா norm of given epsilon. ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா given epsilon greater than 0 there exists a stage n in n such that for every x in E norm of fn of x minus f of x is less than 2m plus 1 into epsilon, ரைட்? இதை தான் கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அஃப்கோர்ஸ் இங்கே வந்து 2m plus 1 into epsilon இருக்குது. ஸோ அது இந்த கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் எப்சிலன் வந்து ஒரு ஆப்வியஸான ஃபேக்ட். ஸோ நம்ம எப்சிலனுக்கு ப்ரூவ் பண்ணாலும் சரி, கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் எப்சிலனுக்கு ப்ரூவ் பண்ணாலும் சரி, இந்த நம்பர் வந்து டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் எப்சிலன். ஓகே, ஸோ fn converges to f uniformly whenever E is a totally bounded set. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டில் நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்று வந்து fn of x converges for every xன்னா அந்த லிமிட் ஃபங்க்ஷனும் வந்து ஒரு லீனியர் மேப்பாக இருக்குது. ரெண்டாவது norm of f less than or equal to limit infimum of norm of fn. ஸோ இந்த less than or equal to வந்து ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டியாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டு ஃபேக்ட்டு. ரெண்டாவது வந்து நம்மளுடைய செட்டு வந்து டோட்டலி பவுண்டட் செட்டு இல்லைன்னா இந்த கன்வர்ஜென்ஸ் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வந்து ஹோல்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது ரெண்டுத்தையும் இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள், ஸோ நம்ம எக்ஸ் வந்து L1Nன்னு எடுத்துக்கலாம் அண்ட் ஒய் வந்து ஃபீல்டு. ஓகே, ஸோ நம்ம இங்கே
லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ் எடுத்துக்கிறோம். fn from L1n to f be defined by be given by fn of x. இது வந்து என்னன்னா இந்த சீக்வன்ஸில் உள்ள nth டேர்ம், ரைட்? எக்ஸுங்கிறது ஒரு சீக்வன்ஸ், fnங்கிறது என்ன, அந்த சீக்வன்ஸில் உள்ள nth டேர்ம். இப்போ நம்ம என்ன ஈஸியாக என்ன சொல்ல முடியும்னா, this imply mod fn of x which is mod xn, this is less than or equal to 1 norm of x. ஏன்னா 1 நாம்ங்கிறது வந்து sum of all the terms, sum of modulus of all, sum of non-negative terms of the sequence, right? Sorry, non-negative கிடையாது, sum of mod x of j, where j is equal to 1 to infinity. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா fn mod fn of x less than or equal to norm xn. ஸோ பவுண்டட், அதே நேரத்தில் இது ஈஸியாக லீனியர்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து fn வந்து சீக்வன்ஸ் ஆஃப் fnங்கிறது வந்து ஒரு பவுண்டட் லீனியர் மேப் இன் L1 of n. ஸோ ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் நம்மக்கிட்ட ஒரு பவுண்டட் லீனியர் மேப் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே உள்ள டெஃபனிஷன்லேருந்து, இதில் உள்ள டெஃபனிஷன்லேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா fn of x converges to 0. ஸோ fn of x which is x of n, இது வந்து converges to 0 for every x in L1. ஏன்னா ஒரு டேர்ம் வந்து L1ல இருந்ததுன்னா இங்கே மீனிங் என்ன, சமேஷன் j equal to 1 to infinity mod xj is a finite number. அப்போ ஒரு சீரீஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா, இங்கே வந்து நான் நெகட்டிவ் சீரீஸ் இருக்குது, கன்வர்ஜ் ஆச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் பார்க்குறீங்க, கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா தட் கன்வர்ஜஸ் டு 0. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா xn கன்வர்ஜஸ் டு 0. அப்போ இங்கே fn of x கன்வர்ஜஸ் டு 0 ஃபங்க்ஷனல். ஸோ நம்மளுடைய லிமிட் ஃபங்க்ஷன் என்ன, இங்கே f0 of x அல்லது f of x, இது வந்து fn of x which is 0, right, which is 0. அப்போ norm of fங்கிறது என்ன, ஸோ norm of fங்கிறது வந்து 0, ஏன்னா f 0 ஃபங்க்ஷனல். ஆனால் norm of fn என்ன, norm of fn and norm of fn equal to 1. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா fn of enங்கிறது வந்து சவுடர் பேசிஸில் உள்ள nth எலமெண்ட், ரைட்? e1ங்கிறது வந்து 100, e2ங்கிறது வந்து 010. அதாவது நம்ம rnல உள்ள ஸ்டாண்டர்ட் பேசிஸ் மாதிரியே வந்து இங்கே எல்பிக்கு 1 less than or equal to p less than infinity-க்கு வந்து நம்ம சவுடர் பேசிஸ், ஸ்டாண்டர்ட் சவுடர் பேசிஸ் பார்த்தோம். அது வந்து கோஆர்டினேட் சீக்வன்ஸ், nth கோஆர்டினேட் வந்து 1, ரிமைனிங் என்ட்ரிஸ்லாம் 0. ஸோ இங்கே fn of en பார்த்தீங்கன்னா 1, ரைட்? fn of en பார்த்தீங்கன்னா 1. ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா norm of fn less than or equal to 1ன்னு தெரியும். அது வந்து இங்கேருந்து டெரைவ் ஆகுது, mod fn of x less than or equal to 1லேருந்து டெரைவ் ஆகுது. ஆனால் fn of en வந்து 1, ஸோ அதனால் நாம் வந்து 1, ரைட்? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா norm of f is strictly less than limit infimum norm of fn. ஸோ ஸ்ட்ரிக்ட் இன்இக்வாலிட்டி வந்து நமக்கு கிடைக்கலாம். ஓகே, ஸோ இதே எக்ஸாம்பிளை வச்சுட்டு நம்மளுடைய செட்டு வந்து டோட்டலி பவுண்டடாக இல்லைன்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் வந்து ட்ரூ கிடையாதுன்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கான ஆல்ரெடி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேயே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் en எடுத்துக்கலாம், அதாவது சவுடர் பேசிஸ் எலமெண்ட்ஸ் தான் இன் L1n. இப்போ இதுலேருந்து இந்த செட்டு வந்து டோட்டலி பவுண்டட் கிடையாது, ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2, ரைட்? norm of en minus em இது வந்து 2, ரைட்? whenever n not equal to m. அப்போ இது வந்து ஒரு டோட்டலி பவுண்டட் செட்டு கிடையாது, ரைட்? அப்போ இங்கே வந்து fn வந்து டஸ் நாட் கன்வர்ஜஸ், நீட் நாட் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா fn of en வந்து 1, ஆனால் f of 0 வந்து 0, ரைட்? f of 0 வந்து f of en வந்து 0. அப்போது நீங்கள் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் வந்து இந்த இதுக்கு வந்து இந்த செட்டுக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து e இஸ் நாட் அ டோட்டலி பவுண்டட் செட், ரைட்? ஏன்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ்னால் என்ன, நீங்கள் வந்து எப்சிலன் லெஸ் தேன் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்சிலன் லெஸ் தேன் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எப்சிலனுக்கு வந்து நம்மளால் எந்த ஸ்டேஜும் கண்டுபிடிக்க முடியாது such that மாடுலஸ் ஆஃப், ஸோ இந்த எப்சிலனுக்கு வந்து there does not exist any n such that modulus of fn of x
minus f of x is less than epsilon, right, for all x in E, for all x in E. ஏன்னா f of x வந்து 0, right, f of x வந்து 0. அதே நேரத்தில் fn of en வந்து 1, right, fn of en வந்து 1, ஏன்னா இங்கே x varies over the set E. ஸோ அதனால் fn does not converges to f uniformly on this set. ஸோ அப்போது அந்த டோட்டலி பவுண்டட்ங்கிற கண்டிஷனையும் வந்து நம்மளால் ட்ராப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதோட நான் இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் வந்து இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் இருக்குது ரிலேட்டட் டு யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல், அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.